அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா, இது முந்திரி கிட்ட வந்திருக்கோம். முந்திரி தான் நம்ம பேச்சு, முந்திரி தான் நம்ம மூச்சு, முந்திரி தான் நம்மளுக்கு எல்லாமே. வாழ்வாதாரமே முந்திரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஆரம்ப காலம் ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து மாசி மகம், மாசி முடிஞ்சு பங்குனி, சித்திரை, வைகாசி. இப்போ மாசியில் வந்து பூ பூக்கும். இப்போ பூ பூக்கிற ஸ்டேஜ் முக்கு வச்சுருக்கு. இப்போ தான் எங்கள் முந்திரி. இதை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. இதில் வந்து சொல்லுவாங்க, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சுமல் இல்லாமல் ஏறு எடுத்து சம்பா பதிரை பயிற்சி நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள அமைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சது தான் மச்சான், நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், கையங்காலம் தானே மிச்சம்னாங்க. காடு விளையிட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னேனாங்க. இது நெல் வயலில் பாடக்கூடிய பாட்டு, புரியுதுங்களா? அதே மாதிரி நாங்கள் பாடுறது கொலை கொலையாக முந்திரிக்காய் நிறைய சுற்றிவான்னு. நாங்கள் கொலையாக முந்திரிக்காய் காய்ச்சா தான் நாங்கள் நிறைய வாட்டி சுற்றி வந்து இந்த கொட்டையை பொறுக்க முடியும். எங்களுடைய வாழ்வாதாரம் இதில் தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து இதுதான் சொல்லுவோம், ஐயையோ அம்மா கதை கேளுங்க, எங்கள் முந்திரியெல்லாம் கருவி போச்சு, இதை பாருங்கன்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு பாட்டாக இதை பற்றி பாடினோம். இப்போ என்னன்னாக்கா, இப்போ தான் இந்த பருவ காலம் இப்போ தான் வந்திருக்குது. இந்த முந்திரி பருவ காலம் இப்போ தான் வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். வருஷத்தில் ஒரு நாள் எங்களுக்கு நடக்குது. 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தடவையோ கிடையாது, வருஷத்துக்கு ஒரு முறை. இப்படி சிவராத்திரி மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு நடக்குது. அப்படின்னும் பொழுது இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இப்போ பூ பூக்கிற டைம் இருக்குது. இது ஏன் இப்போயே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து பூ பூக்கும் பொழுதுலேருந்து, இது காய்க்கும் பொழுதுலேருந்து, இது கருவுற போதுலேருந்து, இது வந்து பனியால் கருவுதா இல்லை மழையால் கருவுதா, என்ன மருந்து அடிக்கிறது தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். என்ன வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து இது அரசாங்கம் தலையிட்டு, சமூக ஆர்வலர்கள் தலையிட்டு, இது வந்து முந்திரிக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இதை பற்றி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, மருங்கூர் ஊராட்சி, காடாமணி ஊராட்சி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுக்குப்பம், மேட்டுக்குப்பம், அதேமாதிரி காட்டுக்கூடலூர், இந்த சைடு பார்த்திங்கன்னா கடலூர் பக்கம் ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலையும் இந்த முந்திரி தான் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னும் பொழுது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது லட்சக்கணக்கான ஏக்கர் இது வந்து பயிரிடுறாங்க. மாம்பட்டு இது மாதிரி இப்போ எல்லாமே வந்து பண்ருட்டினா பலாப்பழம், முந்திரி மகசூல் தான் செய்கிறாங்கன்னா, பண்ருட்டியில் எந்த பொருளும் விளையாது. எங்கள் ஊர்லேருந்து தான் விளையும். பண்ருட்டி வந்து மார்க்கெட்டு. எங்களுக்கு பலாக்காலாம் கருவுது. வருஷத்துக்கு இப்போலாம் மழை பெய்யும், எந்த நேரத்தில் மழை பெய்யுது, எந்த நேரத்தில் மானங்காயுது, எந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னே சொல்ல முடியல. எங்களுடைய சூழ்நிலை அது மாதிரி இருக்குது, விவசாயமும் அது மாதிரி இருக்குது. இதை நம்பியே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வேறு வழி இல்லாமல் மானாவாரி மாசலாக இருக்குது. இது எங்களுக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட்டு தலையிட்டு எங்களுக்கு போர் வசதி இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து, தானே புயலில் போர் போட்ட மாதிரி எங்களுக்கு இன்னும் போர் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து, இந்த தண்ணியெலாம் நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் தண்ணி வந்து விலை பேசி விற்கிறாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் இது வந்து என்னன்னாக்கா, எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல முறையில் நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு இந்த வருஷம் மழையே கிடையாது. நம்ம எதை நம்பி நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றியும் புரிய மாட்டேங்குது. இது வந்து நல்வழிப்படுத்தி, இது வந்து சமூக ஆர்வலர்களும், இதை வந்து இன்றைக்கி ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க அவங்களும் விவசாய மகனாக தான் இருப்பாங்க. உயர் பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரியாக இருக்கிறவங்களும் விவசாய மகனாக தான் இருப்பாங்க. விவசாயம் என்பது இந்தியாவினுடைய முதுகெலும்பாக கருதப்படுகிறது. அதே மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரமும் இதை பற்றி தான் நோக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் எதையும் நாங்கள் வந்து அதிகமாக பயிர் வைக்க முடியாது. எங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் எள்ளு பயிர் வச்சுருக்கோம், நெல் பயிர் வச்சது கிடையாது. எள்ளு பயிர் வச்சுருக்குறோம், உளுந்து பயிர் வச்சுருக்குறோம், புல்லு பயிர் வச்சுருக்குறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை, துவரை, அவரை, காய்கறி எல்லாம் பயிர் வச்சுருக்கோம். ஆனால் அப்போல்லாம் சமயத்தில் வந்து மழை தக்க சமயத்தில் பெஞ்சுது. ஆனால் எங்களுக்கு இப்போல்லாம் மழையே பெய்யறதே கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு காற்று சூழ்நிலை, இப்போ வந்து இயற்கையினுடைய சூழ்நிலையை மாறிப்போச்சு. இதனால் யார்கிட்ட போய் சொல்கிறது என்ன தெரியாத நிற்கிறாங்க. இதே மாதிரி சமூக ஆர்வலர் எண்ணம் கொண்டாங்க. இன்னும் நிறைய பேர் முந்திரி தோப்பை வந்து முந்திரி கொட்டை பொறுக்கிறவங்க, இன்னும் வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க எல்லாருமே இதில் தலையிட்டு நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லி, இது வந்து உலகளாவிய அளவுகளை இது பேசப்படணும். முந்திரி கேஷ்யூ நட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வேறு எந்த பயிருக்குமே இது கிடையாது. கேட்டால் எங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலும் மானம் காஞ்சாலும் தண்ணி உங்களை மண்ணை ஈத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஈத்துக்குது. இப்போ தானே புயல் அடிச்சுது, நீலம் புயல் அடிச்சுது, மா புயல் அடிச்சுது, கஜா புயல் அடிச்சுது, இது மாதிரி பல்வேறு புயல்கள் அடிச்சுது.
இது வந்து வேறு வேறு மாவட்டங்களில் ஒரு அதிகமாக பாதிக்கக்கூடிய மாவட்டங்களை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் பேரிடர் மாவட்டமாக அறிவிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பான சலுகைகள் எங்களுக்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவங்க, தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறவங்க எல்லாருமே இதில் கவனம் கூர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை இதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.